ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ராயிங் தான் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பென்சிலில் அவுட்லைன் மட்டும் எல்லாத்துமே போட்டு வச்சிட்டேன். நான் என்ன போடுறேன்னா, புத்தா வரைஞ்சி சுற்றி ட்ரீ மாதிரி மேக் பண்ணி கீழே புல் மாதிரி மேக் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபுல் ட்ராயிங்கு. புத்தா ஃபுல்லாமே பிளாக்கில் கொடுக்குறேன். நீங்கள் கலரில் கொடுத்து அவங்களுக்கு ஐ, நோஸ், மவுத்து எல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம். நான் ஃபுல்லாமே பிளாக்லேயே தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாமே நான் பிளாக் கலர் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். எதால் அவுட்லைன் கொடுக்குறேன்னா, பட்ஸ் இருக்கும்ல, என்கிட்ட சின்னதாக ப்ரஷ் இல்லாத காரணத்தினால நான் வெறும் பட்ஸ் இருக்குல்ல, அந்த பட்ஸை பிளாக் கலர் பெயிண்டில், அக்ரிலிக் பெயிண்டில் டிப் பண்ணி வெறும் அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் பெரிய ப்ரஷ் இருந்துச்சு. ஸோ பெரிய ப்ரஷ்ஷை ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணால் நமக்கு வெளில அவ்வளோ சீக்கிரம் போகாது. நம்மளும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஃபஸ்ட்டு நான் பட்ஸில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். அந்த அவுட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கொடுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால இது ஃபுல்லாமே ஃபாஸ்ட்டாக போகிறதுனால உங்களுக்கு வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறுத்தி நிதானமாக கொடுங்க. அப்போ தான் நம்மளோட புத்தா டிசைன் அழகாக இருக்கும். நான் லைட்டாக சைடாக வச்சு வீடியோ எடுத்துருக்கிறதுனால புத்தா டிசைன் சைடாக தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு பிக்சர். அந்த பிக்சர் தான் நேராக வச்சு எடுத்த ஒரு பிக்சர். அதில் பார்த்திங்கன்னா புத்தா நேராகவும் ட்ரீ நேராகவும் இருக்கும். அப்போ எதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இதில் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது ஒரு சைட் பெருசாக ஒரு சைட் சின்னதாக தெரியும். ஆனால் அது கிடையாது, ஃபுல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். தென் நான் ஃபுல்லாக புத்தாவுக்கு பிளாக் கலர் அடித்ததுக்கப்புறம் புத்தாவோட அவுட்லைன் அவுட்புட் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். கொஞ்சம் பெயிண்ட் பண்ணும்போது பொறுமையாக பெயிண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அங்கங்கே கேப் தெரிஞ்சதுன்னா அந்த கேப்பையே ஃபில் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பெயிண்ட் அழகாக நம்ம அடிச்சுக்கிறது அழகாக இருக்கும். ஒருவேளை நம்ம இஷ்டத்துக்கு அடித்தோம், அதாவது லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே அந்த மாதிரி மாற்றி அடித்தோம்னா பெயிண்ட் அடித்து முடித்து காஞ்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நம்ம அது இல்லாமல் ஒரே பேக்வேர்டு அடித்தா பேக்வேர்டு, ஃப்ரண்ட்லேயே அடித்தா ஃப்ரண்ட்டு. நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக எப்படி சொல்லுங்கள், லேண்ட்ஸ்கேப்பில் அப்புறம் ஸ்ட்ரைட் லைனில் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி அடிக்காமல் எந்த பொசிஷனில் அடிக்கிறீங்களோ அதே பொசிஷன்லேயே அடிங்க. இப்போ நம்ம புத்தா வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே சுற்றி, அதுக்கு வெளியில் இருக்கிற சுற்றி ஒரு ரிங் மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த ரிங்கை போடுறோம். இது நீங்கள் வுட்டு கலரில் மெரூன், ப்ரௌன், லைட் ப்ரௌன் இல்லை லைட் மெரூன் அந்த மாதிரி கலரில் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் இது டார்க் வயலட் கலரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த கலர்லாம் எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பட்ஸ் வச்சு மேலே, அதாவது ரிங்கோட மேல் லேயரும் அடி லேயரும் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாமே பெரிய ப்ரஷ் வச்சு ஃபுல்லாத்தையும் கலர் கோட் பண்ணி எடுத்தாச்சு. கலர் கோட் பண்ணியாச்சு. கலர் கோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, வுட்டு மாதிரி கிளையாக கொடுத்துருக்கேன்ல, அந்த கிளையை ஃபுல்லாமே ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலரு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ உள்ளார வெறும் இதாக இருக்கிறதுனால உள்ளே எல்லோ கலர், பின்னாடி ஒளிவட்டம் தெரியும்ல, அந்த மாதிரி உள்ளே எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இதில் நான் பட்ஸில் அவுட்லைன் கொடுக்கல, சரி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால பட்ஸில் அவுட்லைன் கொடுக்காம ஃபுல்லாமே எல்லோ கலர் ஃபுல்லாமே நான் கொடுத்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ள வெளியில் இருக்கிற மரத்தோட கிளை எல்லாமே மெரூன் கலரில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி தான் நான் இந்த லீஃப்லாம் போட்ட லீஃபில் எல்லாத்துலேயுமே க்ரீன் கலரில் அவுட்லைன் கொடுத்து பார்க்குறேன், செட் ஆகுதா அப்படின்னு கொடுத்து பார்த்துட்டு செட் ஆனதுனால ஃபுல்லாமே உள்ள வுட்டுக்கு கிளைக்கெல்லாம் வுட் கலரு இல்லை மெரூன், பிளாக்கு, ப்ரௌனு எது கொடுக்குறதா இருந்தாலும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் வயலட் கலரே கொடுத்துருக்கேன்.
அது லைட் வயலட் மாதிரி இருக்கும். ஸோ அது உட்டாகவும் நம்ம பார்த்தா உட்டாகவும் தெரியும், இல்லை வெளியில் பார்த்தாலும் நார்மலாகவும் தெரியும். வயலட் கலர்னு நினச்சி பார்த்தா வயலட் கலராகவும் தெரியும். ஆனால் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர் இந்த இதுக்கு ரொம்ப சூட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வால் பெயிண்ட் பண்ணும்போது என்ன கலர் இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எங்கள் லோக்கல் ஷாப்பில் கேட்டப்போ எனக்கு வந்து உட் கலர் கிடைக்கல. நான் வந்து கலர் மிங்கிள் பண்ணி தான் இந்த வயலட் கலர் கூட எடுத்தேன். இது க்ரீன், ப்ளூ, ஒயிட், எல்லோ இது 4யுமே மிங்கிள் பண்ணப்போ இந்த மாதிரி வயலட் கலர் கிடச்சிது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஸில் அவுட்லைன் கொடுத்துட்டு நல்லா டார்க் க்ரீன் எடுத்து ஃபுல்லாமே வந்து பட்ஸ் வச்சோ இல்லை ப்ரஷ் வச்சோ ஃபுல்லாமே நான் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத அவுட்லைன் பார்க்கலாம். கீழே வந்து புல் மாதிரி, அதாவது புத்தருக்கு கீழே புல் மாதிரி வரைஞ்சிருப்பேன். அதை வந்து நான் உங்களுக்கு கலர் பண்ணதை காமிச்சிருக்க மாட்டேன். அதுவும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அவுட்புட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். கிளை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்தெந்த இடத்துல கரெக்டாக கிளை வருதோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கிளை கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிளை முடிச்சதுக்கப்புறம் லீஃப்லாம் இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து லீஃப்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி பெயிண்ட் அடிக்கும் போது எதுவும் முனவிக்கிட்டே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோணுதில்லை. ஆக்சுவலி நான் எங்கேயும் முனவலை, அதாவது பேசலை. நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அண்ணி கூட தான் பேசிவிட்டு சும்மா பேசி சிரிச்சிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். வீட்டில் குட்டி பாப்பா இருக்கா, அவள் கூடயும் விளாண்டுக்கிட்டே தான் நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் கையில் மாட்டாமல் எல்லா பெயிண்ட்டையும் எடுத்து பத்திரமா வைக்கிறது, தென் வந்து பெயிண்ட் எடுத்து கையிலேயே வச்சுட்டு நான் ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா சேஃபாக இருக்கணும்ல. இவ பாட்டு எடுத்து எங்கேயாவது வீட்டில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, அவனும் பெயிண்ட் அடிக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் பெயிண்ட்டு கையிலே தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம இந்த கிளையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லீஃப்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம எல்லா இலைகளையும் க்ரீன் கலர், அதாவது டார்க் க்ரீன் கலரில் பெயிண்ட் ப்ரஷ்லேயே பண்ணுறோம். அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணலான்னு பார்த்தோம். சரி, அவுட்லைன் கொடுக்காம நம்ம டேரெக்டாகவே பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஷேப்பில் தானே இருக்க போகுது. இதில் வந்து ஷேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இலை வந்து ஷேப்லெஸ்ஸாக இருந்தாலுமே அழகாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்ட்டிங் ஷேப்பில், அதாவது அரச இலை மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ஹார்ட்டிங் ஷேப்பில் பண்ணி லைட்டாக அந்த ஷார்ட் மட்டும் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு இலையும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த இலையெல்லாம் எப்படி இருக்குது, இந்த புத்தா டிசைன் எப்படி இருக்குது, இந்த ட்ரீ எப்படி இருக்குது, தென் கடைசியாக பாருங்கள் ஒரு பில்லு மேலே புத்தா உட்காந்துருக்க மாதிரியும், புத்தாவுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்க மாதிரியும், புத்தாவுக்கு முன்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிகிற மாதிரியும் இருந்துச்சு. அது ஃபைனல் அவுட். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் கொடுக்குறேன். ஆரி ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் அண்ட் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குகிற திங்ஸோட ரிவ்யூஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிவ்யூஸும் போடுறேன். ஏன்னா நானும் நிறையா ஹோம் டெக்கரேட்டிங் திங்ஸ் அண்ட் வந்து யூஸ்ஃபுல் திங்ஸ்லாம் நிறையா ஆர்டர் பண்ணி வாங்குவேன். உங்களோட கமெண்ட்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ இல்லை கொஸ்டின்ஸ் என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். தென் இன்னும் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பெயிண்டிங், அதாவது வால் பெயிண்டிங் வீடியோஸ் வந்து வரும். ஏன்னா நிறைய இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரீ டைமில் நான் நிறையா வந்து வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி அதை கண்டிப்பாக ஃபுல் வீடியோ எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ இன்னும் ஃபாஸ்ட் மோடில் வச்சு இலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதை காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருந்தேன். இன்னும் இப்போது ஃபாஸ்ட் மோடில் வச்சுட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளோட பிக்சரை பார்த்து வீட்டில் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து என்னென்ன உங்களுக்கு வேணும், இல்லை வால் பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன். இல்லை இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் தென் வந்து
டெக்கரேட் வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் போடுங்க. இன்னும் ஒரு 4-5 வீடியோஸ் வந்து வால் பெயிண்டிங் பற்றி ஏன்னா இன்னும் கொஞ்சம் இடத்துல நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புத்தா ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து கீழே புல் வரைஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது தான் இது. புல் வரைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்காது. வீட்டுக்கு நுழைஞ்சோன்னே இதுதான் முதல்ல பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். சைடில் டோர் இருக்கும். ஸோ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.